ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அயனார் துணை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனையும் மறந்துடாமல் தொட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் சேர்ந்து டிவி வாங்க கிளம்பி வீட்டை பூட்டிட்டு சாவியை தாங்க கையில் எடுத்தாங்க. பூகம்பமே வெடிச்சிருச்சுங்க. பாவம் நம்ம பல்லவன்லாம் பார்த்திங்கன்னா டிவிக்காண்டி ஒரு கற்பனை கோட்டையே பண்ணி வச்சேன். அந்த கோட்டையை அடித்து தரமட்டமாக தூள் தூளாக போச்சுங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம நடேசன் தாங்க. ரோட்டில் போகையிலேயே காசு கேட்டாங்கங்க. தரேன்னு மெதுவாக சொல்லியிருந்தா பிரச்சனையுமே இல்லாமல் போயிருக்கும். என்ன செய்கிறாருன்னா அவங்கள்ட்ட விரண்டாவதமாக பேசுகிறாரு. அவங்க இங்கே வந்து கேட்க வந்ததுக்கு அவங்களையும் மண்டை உடைக்க போகிறாரு. இப்படி சண்டை கட்டி நாரை பெருசாகிடுது. அப்போ தம்பி உங்கள் ஒருத்தருக்காண்டி தான் தம்பி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம சேரன் அண்ணனை பார்த்து சொல்லிவிட்டு, இப்போ காசு தரீங்களா, நான் வண்டியை தூக்கிட்டு போகவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கு பல்லவன் சொல்கிறான், சாரி சோழன் சொல்கிறாரு, அந்த முக்கில் தான் நிற்கும், நான் கூட சாவி எடுத்துறேன், இந்த வண்டியை எடுத்துகிட்டு போப்பா சாமி அப்படின்றாங்க. எனக்கு தெரியாது. இப்போ நீ என்னடா ஏன் வண்டியை எடுக்க போக சொல்லிக்கிட்டு இருக்கா, ஆச்சாப்சான்னு சண்டை பெருசாக நாரையில் நீலா சொல்கிறாங்க, அன்னை டிவி வாங்குறதுக்கு வச்சுருந்தோம்ல அந்த காசை கொடுத்து விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கடன் கட்டுறதுக்கு இங்கே வக்கு இல்லையா, இவ டிவி வாங்குறாங்களாம், டிவி பகுமானமாக அப்படின்னு சொல்லி அவங்க சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டோடனே மனசு கஷ்டப்பட்டு காசை கொடுத்துட்டு உள்ளே எல்லோரும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடேசனை பார்த்து சேரன் கேட்குறாரு, இனி உங்கள் வீடுன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை தான் இழுத்துக்கிட்டே வரீங்க, உங்கள் வீட்டில் நீங்களே இருங்க, நாங்கள் எல்லோரும் வெளியேறிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சேரன் சொல்கிறாரு. அதோட நடந்துச்சு.